எபிசோட் 113. பறவையின் வண்ணங்கள். அதிகாலை நேரம். பரந்த புல்வெளியில் அசைந்தாடும் பசுமை. அந்தச் சூழலில் ஒரு பழைய பட்டாசு மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்தார் ஜானகி பாட்டி. அருகில் சிறிய பிள்ளைகள் கூட்டம் ஒன்று குரல் கொடுத்து பேசிக்கொண்டிருந்தது. பாட்டி, பறவைகளுக்கு ஏன் வண்ணங்கள் இருக்கிறது என கேட்டாள் சிறுவன் கார்த்திக். ஜானகி பாட்டி மிதமான சிரிப்புடன், அதற்குத்தான் இந்த பழமொழி இருக்கிறது, நிறம்தான் கண்களின் உவப்பு என்று கூறினார். அது எப்படி பாட்டி என்று அனைவரும் ஆவலுடன் கேட்டனர். நகைச்சுவையான விளக்கம். ஒரு நாள் எல்லா பறவைகளும் வெள்ளை நிறத்தில் மட்டுமே இருந்தன. ஆடல்கள் இல்லை, கோலங்கள் இல்லை, மனம் பொறாமையோடு என்று பாட்டி சொல்ல ஆரம்பித்தார். அப்புறம் அந்த வேளையில் வானம் வண்ணங்களை தயாரித்து வைத்திருந்தது. யார் முதலில் வந்து தேர்வு செய்யும் என்று கேட்டது. பறவைகள் எல்லாம் ஒரே கூச்சலிட்டன. நான்தான் முதலில், நான்தான் முதலில் என்று மோதிக்கொண்டன. பிள்ளைகள் நகைத்தனர். அப்புறம் பாட்டி, முதலில் மயில் வந்தது. அது நீல வண்ணத்தை பார்த்து, இது எனக்குத்தான் என்று எடுத்து கொண்டது. வானம் பச்சை, நீலம், மஞ்சள், கருப்பு ஆகிய வண்ணங்களை அவன் இறகுகளுக்கு பூசிவிட்டது. அதனால் மயிலுக்கு அந்த அழகான வண்ணங்கள் கிடைத்தன. அதற்குப் பிறகு பின்னர் கிளி வந்தது. எனக்கு பச்சை நிறம் வேண்டும் என்று வலியுறுத்தியது. வானம் பச்சை வண்ணத்தை அள்ளி எடுத்து தந்தது. கிளி சந்தோஷமாகச் சென்று விட்டது. புறா சாந்தமாக வந்தது. எனக்கு வெள்ளை நிறம் போதும் என்று சொன்னது. வானம் அதற்கு ஒரு சிறிய சாம்பல் கலந்த வெள்ளை நிறத்தை அளித்தது. ஆமாம், அதனால்தான் புறா வெள்ளையாக இருக்கிறது என்று கார்த்திக் உற்சாகமாக கூறினான். ஆமாம், பாட்டி சிரித்தார். பூஞ்செந்தூரன் வந்தபோது அவன் சிவந்த நிறத்தை எடுத்து விட்டான். எங்கள் காட்டுக்கோழி எனக்கு சிவந்த தலை வேண்டும் என்று கேட்டது. வானம் அதற்கு பிடித்தவாறு கொடுத்தது. சிட்டுக்குருவி, அடி பாவம். சிட்டுக்குருவி அலுப்பாக கழுதையின் பின்னால் போயிற்று. அவன் வந்த நேரத்துக்குள் எல்லா வண்ணங்களும் முடிந்துவிட்டது. என்ன செய்யலாம் என்று வானம் யோசித்துவிட்டு, நான் உனக்கு வெண்ணிறத்தை கொடுப்பேன், ஆனால் சில கருப்பு புள்ளிகளோடு என்று கொடுத்தது. அதனால்தான் சிட்டுக்குருவி சாதாரண நிறத்துல இருக்கு. ஆமாம், நம்மைப் போலவே பறவைகளுக்கும் ஒவ்வொரு நிறமும் அவற்றின் தனித்தன்மையை காட்டுகிறது என்று பாட்டி சொல்ல பிள்ளைகள் அதிருப்தியாக தலையசைத்தனர். பாட்டி, எல்லா பறவைகளுக்கும் வண்ணங்களை சரியாக தேர்ந்தெடுத்த வானத்துக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? ஆமாம், அதற்காகத்தான் பறவைகள் மழைக்குப் பின் வானில் தெரியும் வானவில் பார்த்து ஒலித்துக் கொண்டு பறக்கின்றன. பிள்ளைகள் அந்த செய்தியில் மெய்சிலிர்த்து வானத்தை நோக்கி பார்த்தனர். வானம் வெள்ளை மேகங்களால் பொதிந்திருந்தது. ஆனால் பாட்டியின் கதைவண்ணங்கள் அந்த வெண்மையில் ஒரு அழகிய சாயலை கொடுத்திருந்தன.